உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 365 நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிகள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி, சனி, ராகு, கேது, குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. இதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ், நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்னா எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க சார், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதை தான் இப்போ டீட்டெயிலாக எதனால் நடக்கலை, எதனால் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதில் பாசிட்டிவ் முதல்ல என்ன பார்ப்போம். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல அந்த பண பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சொல்லுங்கள் சாமி, இது சொன்னீங்கன்னா போதும், எனக்கு இந்த பண பிரச்சனை தான் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் பட்டுட்டேன் வாழ்க்கையில், இதுக்கப்புறம் பிஸ்னஸை அப்படியே தூக்கி பிடிச்சி எப்படியா கொண்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்ச தொழில் தான், வேலைக்கு போக முடியாது, வயசாகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் வேலைக்கு போனாலும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பண வரவுகளை இருக்கக்கூடிய முக்கியமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பணம் வரும், ஆனால் அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வர்ற பணத்தை எடுத்துகிட்டு போய் கடனை கட்டிடுறீங்க, இல்லை மொத்தமாக எடுத்து போய் பிஸ்னஸில் போட்டுறீங்க. இது ரெண்டுமே பிரச்சனை. ஆமாம் சார், கடன் கொடுத்தவங்க கேட்காம இருப்பாங்களா, நானே ரொம்ப நாள் தள்ளி கொண்டு வந்துட்டுருக்கேன், கடைசியில் பணம் வந்தால் கடன் கட்டுற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகும், திருப்பி அடுத்த வேலைக்கு அடுத்த பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அதேமாதிரி சில பேர் என்ன பண்ணுறீங்க, மொத்தமாக எடுத்து பிஸ்னஸ்லேயே போட்டுறீங்க. அந்த பிஸ்னஸில் போடும்போது திருப்பியும் அது சேலாகி திருப்பி எல்லாம் பணம்லாம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு வழியாகிடுது. அடுத்து திருப்பி வாங்கினவங்ககிட்ட திருப்பி பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்படியா போயிட்டுருக்கு. கள்ளக்கண்ட நாயக்கண்ட கள்ளக்கானம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொன்னீங்கன்னா 50% பிஸ்னஸில் போடுங்க, 50% கடன் கொடுங்க. முதல்ல அதை பிளான் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய நிலைமையிலேருந்து உங்களை பார்த்து தான் தெரியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, அதுவும் தெரியுது. பட் இருந்தாலும் வாழ்க்கையில் இப்போ பணம் வரும்போது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலாம், என்ன ஆகும், அதில் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க திருப்பி. அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். பண வரவுகள் உண்டு, கடன் பிரச்சனைகள் குறையும், நல்லாவே பிஸ்னஸ் இருக்கும், பயப்படாதீங்க, நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு, அது எது டவுட்டும் கிடையாது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல சனி இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. என்னென்னா போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் கம்மி பண்ணிட்டுனா சேஃப். ஜென்ரலாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத உங்கள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கடைசியில் நீங்கள் உங்கள் வாயாலேயே வேண்டாம் நான் வேலையிலேருந்து வெளில போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இந்த வேலையை செய்யும். தேவையெல்லாம் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க யாரையாவது பற்றி, கடைசியில் அந்த வார்த்தையை யாராவது போட்டு கொடுத்துருவாங்க, அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி தான் நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில். தேவையெல்லாம் ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்க சார், வேலை போயிடுச்சு சார், இப்போ கடைசியில் வேலை இல்லாமல் இருக்கேன், நிறைய லோன்ஸ்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சு ஓடிட்டு இருக்கேன், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, காரணம் மகர ராசி அப்படின்னாவே காலையில் எழுந்திரிச்சு ஓடணும் வேலைக்கு. அவங்களுக்கு அதான் தெரியும், வேலை தான் தெரியும். வேலை இல்லைன்னும் போது என்னாகனா, ஐயோ நம்ம வேலை இல்லாமல் இருக்கணுமே, அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷனாக மாறிடும். அந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதே போல் வெளிநாட்டு சென்று வேலை தேடக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம், வெளிநாட்டு போய் படிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு வேலை இழப்பெல்லாம் சந்திக்க ஒரு சூழ்நிலைலாம் கண்டிப்பாக இருந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய இந்த வருஷத்தில் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும். ஒரே விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேலை விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கடைசியில் வேலையிலேருந்து போகக்கூடிய நிலையும் கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு,
குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தில் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்களாம் கண்டிப்பாக உங்களை தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் அந்த கடனை முதல்ல அவங்களுக்கு கட்டுறதுக்கான வழியை பாருங்கள். அதே போல் குடும்பத்தில் சண்டை இருக்கா, அதை திருப்பி சண்டையை பெருசாக்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் கஷ்டப்படுறேன் இல்லை, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன் இல்லை, நான் எனக்கு எந்த அறிவு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை, பரவாயில்ல நான் இருந்துட்டு போகிறேன், அப்படியே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே கடந்து போங்க. யாருடைய அறிவையும் யாரும் திருட முடியாது, யாருடைய திறமையும் யாரும் இது பண்ண முடியாது. மகர ராசி என்பதெல்லாம் உழைச்சி ஜெயிக்கக்கூடிய ஆள். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை பற்றி கவலைப்படாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி நிலை கண்டிப்பாக மகர ராசி என்பதுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் பாருங்கள், பிரச்சனைகள் வராது. நீங்களும் எதிர்த்துட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கலாம், நான் யார் தெரியுமா, நான்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு பேசுனீங்கன்னா அங்கே சண்டை பிரச்சனை பெருசாகும். தேவையில்லாத கடைசியில் ஏன்டா இவங்ககிட்ட பேசணுன்ற நிலை உங்களுக்கு வரும். தேவையில்லாத பேசிட்டோமோ அப்படின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருமே தவிர நல்லது எதுவும் நடக்காது. ஜாகிரதையாக இருங்க. கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகளை பெருசாகக்கூடாது. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, பேசாமல் இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு அப்படி மாறின அக்டோபருக்கு மேலே மாறுறாரு. மாறினோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிச்சாரத்தில் போகிறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இப்போ தேவையில்லாமல் பேசுறது சிறப்பு இல்லை, மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக ஒரு வரனை பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் ஒரு வரன் பார்க்குறீங்க, தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகுகே தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. முக்கியமாக லவ் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதனாலையும் பிரச்சனைகள் பெருசாகும். வீட்டில் சொல்லி நடக்கலை, நான் வீட்டில் சொன்னேன், எங்கள் அப்பா ஏற்றுக்கல, எங்கள் அம்மா ஏற்றுக்கல, அதனால் அப்படியே கல்யாணத்தில் நின்று போயிருக்கு, இப்போ பெரிய மென்டல் ப்ரெஷரில் இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை அடுத்து டிசைட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதற்கான முயற்சிகளை பண்ணலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெயினாக பணம் நிறைய வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா பணம் பல வகையில் வரும். அந்த பணம் பல வகையில் வரும்போது என்னென்னா கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அந்த கடன் அதிகமாக வாங்கும்போது தேவை இருந்தால் வாங்கிக்கிங்க, தேவையெல்லாம் வாங்காதீங்க. அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி தான் சார் வீணாக போயிட்டேன், வட்டி கட்டி என் வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இருப்பீங்க. ஆனாலும் வேறு வழி இல்லை சார், நான் வட்டிக்கு வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், நான் அடுத்த கடன் கொடுத்தவங்களுக்கே எப்படி கொடுக்கறது, நான் கடன் வாங்கி தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. பேங்க் லோன் போங்க, பர்சனல் லோன் போங்க, இல்லை ஏதாவது தெரிஞ்ச இடத்துல பணம் வாங்குங்க. அந்த மாதிரி உதவிகள்லாம் கிடைக்கும் இந்த வருஷம். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. திருப்பி பழைய மாதிரி போய் அதிக வட்டி கொடுத்து மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி வட்டிக்கு வாங்கி எந்த பிஸ்னஸும் புதுசாக செய்யக்கூடாது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி வட்டிக்கு வாங்கி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட போகிறீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் லோன் வாங்கி வீடு வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க, தேவைக்கு வீடு வாங்கிக்கோங்க. பெருசாக நான் வாங்கும் போதே பெருசாக வாங்கிக்கணும், எனக்கு நாளைக்கு ஃபேமிலி பெருசாகும், எங்கள் அம்மா அப்பா கூட எல்லாருமே இருக்கிறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் லோன் உங்களை கஷ்டப்படுத்தும். ஏற்கனவே கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் லோன் இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, மகராசிக்காரங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லோன் வாங்கிட்டு லோன் அலைவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்கினா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த இடம் நம்மளுக்கு தேவையா, வீடு தேவையா, அந்த பர்பஸ் இருக்கா நம்மளுக்கு, இல்லை நம்ம ஏதாவது வேலை மாதிரி எங்கேயா போயிடுவோமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு வீடு வாங்குறது நல்லது. எனக்கும் ஒரு வீடு கிடச்சிது, நல்லா பெருசாக இருக்குது சார், நல்லா சூப்பராக இருக்குது, உள்ளே நல்லா பலன்னு நல்லா இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டி வாங்க போகிறேன், வாங்கிட்டு பரவாயில்லன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி கடன் கட்டுறது யார், நீங்கள் தான் கட்டுவீங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. அதனால் ஜாக்கிரதையாக வாங்கினீங்கன்னா சேஃப். இல்லை சார் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு விட்டுருங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வருவார் அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வீடை வாங்குவீங்க, கரெக்டான உங்களுக்கு தெரியும் இது தேவையில்லைன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போது கடன் பிரச்சனையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்ததுன்னா சேஃப். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலை தந்தார் போல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லாதனால, அதேமாதிரி தசாபுத்தி, ராகு தசா, கேது தசா, சனி திசை, புதன் திசை, இதனால் சில பேருக்கு பிரிவினை, கடன்,
மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினை கடன் தான் இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு டீட்டெயிலான 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.